வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் நெத்திலி குழம்பு வைக்கலாம். நெத்திலி பாருங்கள் பெருசு பெருசாக இருக்குது. நல்லா க்ளீன் பண்ணி காடியும் மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது சைடில் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. இதில் இன்றைக்கி குழம்பு செய்யலாம். அதுக்கு இது மீன் ஊற வைக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதை போட்டு இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம கரைச்சி வச்ச இந்த மீன் கலவா 1 கிலோ மீன் கலவா புளி கரைச்சி வைக்கிறோம். ஒரு எலுமிச்சை வச்சு அந்த புளி கரைச்சி ஊற்றிட்டு இந்த மீனில் இதில் சேர்த்துக்கலாம். அது கூட கல் உப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலக்கி 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இது நல்லா ஊறிட்டோம். இந்த மாதிரி பொரித்து இதை ஊறுனா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ராஸ்மெல்லாம் இல்லாத சூப்பராக வரும். மீன் குழம்புக்கு வெங்காயம் 2 பல்ஸ் ஊற்றிக்கலாம். தேங்காய், ஜீரகம், சோம்பு இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாத்திரம் வச்சாச்சு. கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த காஞ்ச மிளகாய் விதையை எடுத்துட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் நல்லது. நம்ம போட்டு வெங்காயத்தை 2 பழுத்து சுற்றிடுவோம். இது வந்து கொஞ்சம் நேரம் பொரிய விட்டுடலாம். பொரிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த அளவுக்கு கொஞ்சம் பூண்டு போட்டு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி வச்சுட்டு கொஞ்சம் வதக்கிட்டோம். நீங்கள் தட்டி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 கட் பண்ணி போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம கொண்டு போடுறது பெருங்காயம் அளவாக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 கிலோக்கு. அது கொஞ்சம் நல்லா ராஸ்மெல் போகிற வரைக்கும் விட்டுறலாம். பொரியட்டும். தூள் 1/2 ஸ்பூனு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். தேங்காய், ஜீரகம், சோம்பு இதையும் நல்லா போட்டு வைக்கலாம். அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச தக்காளி ஊற்றி அதையும் நல்லா பொரிச்சுக்கலாம். தக்காளி நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம வந்து தேங்காய் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணுன்றதுனால தான் நாங்கள் தேங்காய் சேர்த்துக்கிறோம். பொரிஞ்சிருக்காரு கொத்தமல்லி தழை. இந்த அளவுக்கு பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வளர்ந்துருக்கு. அதுக்குன்ட்டு எண்ணெய் நீங்கள் ஜாஸ்தி ஊற்றினா தான் வரும்னு ஜாஸ்தி ஆயில் யூஸ் பண்ணாதீங்க. நம்ம இந்த குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றி செஞ்சோம்னா அந்த எண்ணெய் கரெக்டாக எவ்வளோ மசாலா இருந்தாலும் பொரிஞ்சு மேலே வரும். அதே நம்மளுக்கு போதும். அடுத்தது வந்து இந்த மீனில் ஊற்றி வச்சுருக்க அந்த புளி தண்ணிங்க மட்டும், இந்த தண்ணி மட்டும் வடிகட்டி அதில் ஊற்றிடலாம். ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி வேண்டாம், இதே போகும். அரைச்ச அந்த தண்ணியை எடுத்து கழுவி ஊற்றிக்கலாம்.
ஊற்றி இதை நல்லா கலக்கி இது நல்லா கொதி வரட்டும். இந்த ரா ஸ்மெல் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் மீனை போட்டுக்கலாம். அது வரைக்கும் கொதிக்கிட்டோம். இப்போ மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. இதை மீனை போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். அப்புறம் நம்ம மீன் உப்பு போட்டிருக்கோம், பார்த்துட்டு தேவைக்கு அளவாக போட்டுக்கோங்க. நல்ல மீன் வெந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. அடுத்தது நம்ம கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை எடுத்து இப்படி கிள்ளி போட்டுட்டு கொஞ்சம் வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூனு வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்டு முடிச்சுட்டு 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கலக்கி விட்டுறலாம். சூப்பரான நெத்திலி மீன் குழம்பு ரெடி. நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.